இந்த மரம் 200 வருஷம் பழமையான மரங்க. இது ஒரு முந்திரி மரம், நாட்டு முந்திரி மரம். இந்த வீடியோ ஷூட் பண்ணப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். 3 தலைமுறையாக நிற்கிது இந்த மரம். இது ஒரு நாட்டு முந்திரி ரக மரம். இந்த நாட்டு முந்திரிலாம் இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே ஒட்டு ரக முந்திரி தான். நாட்டு முந்திரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மரத்தை காமிக்கலாம் அப்படின்றக்காக வந்தேன். இதோட முந்திரியுமே நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இருக்குது பாருங்கள், இன்றைக்குமே இது காய்க்கக்கூடிய மரம் தான். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் தான் இந்த மரத்தை நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க. இந்த மரம் வெட்டப்பட்டுருச்சு. இது ஒரு நாட்டு ரக முந்திரி மரம். இது ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4000 அடி 5000 அடி இந்த மரம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. நானே ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா, இந்த மரம் காய்க்கும் போது நான் உங்களை கூப்பிட்டு விட்றேன் பிரதர்னு என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார். காய்க்கும் போது இந்த மரம் முழுக்க முந்திரி காய்ச்சி தொங்குமா, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அதை நான் காமிக்கணும்னு உங்களுக்கு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இந்த மரத்துக்கு வயசு 200 பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட கிளை போய் பூமியில் படுது. அந்த கிளை வேராகவும் கன்வெர்ட் ஆகுது, மறுபடியும் மேல் நோக்கி கிளையாகவும் மறுபடியும் வளருது. மறுபடியும் அதே கிளை தொடர்ந்து போய் இன்னொரு இடத்துல பூமியில் படுது. அங்கேயும் வேரையும் ஊன்றி அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கிளை வளருது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இந்த மரம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இந்த மரத்தை ஏன் நான் காமிக்கணும்னு இதை வீடியோ பண்ணேன்னா, பொதுவாக மரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர். அதனால் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மரத்தை காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் காமிச்சேன். இந்த தலைமுறையில் பிறந்த ஒரு குழந்தை இந்த தலைமுறையிலேயே ஒரு 100 மாடி கட்டடத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைத்தால் அந்த குழந்தை இறக்கிறதுக்குள்ளாரையே பார்த்துட முடியும். ஆனால் ஒரு 200 வருஷத்த மரத்தை எந்த தலைமுறை நட்டு வச்சாங்களோ அவங்க பார்க்க முடியாது. 200 வருஷம் பழமையான மரங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டம், பல தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மரம். இதை விதைச்சி வச்சவங்களே இதை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பிரமிப்பை உங்களுக்குள்ளார கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாட்டு ரக முந்திரின்னு சொன்னேன். இந்த நாட்டு ரக முந்திரி மட்டும்தாங்க இத்தனை வருஷம் வாழும். இன்றைக்கி இருக்கக்கூடியது எல்லாமே ஹைப்ரிட். விருதாச்சலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த நாட்டு ரக முந்திரி மரங்களை கொஞ்சம் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நிறைய நாட்டு ரக முந்திரியை வெட்டிட்டு ஹைப்ரிட் முந்திரியை போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயோ. அந்த மாதிரியான முந்திரி தான் இப்போ நம்ம நிறையா வாங்கிட்டு இருக்கோம். ஹைப்ரிட் முந்திரி பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க, ஆனால் பெருசாக க்ரீமியான டேஸ்ட் இருக்காது அதில். ஆனால் நம்மளுடைய பழமையான நாட்டு ரக முந்திரி நல்ல க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாலாம் இருக்காது, கம்பேரிட்டிவாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ஹைப்ரிட் முந்திரின்னு சொல்கிறேன்ல, இதுவுமே ஒட்டு ரக விவசாயத்தில் தான் வந்திருக்கும். ஆனாலுமே இயற்கையாக முந்திரி மரம்னு இருந்துச்சுல்ல, எந்த மனிதனுடைய ஈடுபாடும் இல்லாமல் அந்த முந்திரி மரம் தான் இது. இந்த ஒட்டு ரக முந்திரி சொன்னேன்ல, இது 15 வருஷம் வரைக்கும் தாங்க வாழும். 2.5 வருஷம் 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டு முந்திரி இருக்குல்ல, 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்குமா. ஆனால் 100 வருஷம் தாண்டி நமக்கு காய் கொடுத்துட்டே தான் இருக்குமா. ஆனால் அதுக்கு தகுந்த உரத்தை நம்ம போடணும். என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எதுக்கு இந்த 5000 சதுரடி நம்ம இந்த மரத்தை வச்சு வேஸ்ட் பண்ணணும்னு ஏதோ நினச்சி இந்த மரத்தை இன்றைக்கி வெட்டிட்டாங்க. நான் இந்த மரத்தை பார்த்துட்டு இந்த நாட்டு ரக முந்திரி கொஞ்சம் கிடச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். இதை நான் பெருசாக வியாபாரமாலாம் பண்ணலை, கொஞ்சோண்டு நாட்டு ரக முந்திரி வாங்கி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் தேன் தான் பேஷனேட்டாக பண்ணுறேனே தவிர இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆட் ஆன் தான். இதை நான் பெருசாக பேஷனேட்டாக பண்ணல, உடனே இது ஒரு வியாபார போஸ்ட்டாக நினைக்க வேண்டாம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இயற்கையிலிருந்து நிறைய நல்ல ஃபிலாசபிஸு, நல்ல உணவுப் பொருட்கள், மன நிம்மதி, இது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. இதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு தான் இது. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எங்களுடைய பயணங்கள், அது தரக்கூடிய ஃபிலாசபிஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மரம் முழுக்க மஞ்சள் கலரில் சிகப்பு கலர்லன்னு முந்திரி பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு முந்திரி மரத்தை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தாலும் அதையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முந்திரி மரத்தை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இந்த முந்திரி அப்படிங்கிறதுக்கெலாம் மேலே எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா சரியான அமைதி நிலவுது இந்த இடத்துல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 1 மினிட் நான் எதுவும் பேசாமல் கூட காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மரத்தை காமிங்க. அப்படி ஒரு அமைதி நிலவுது, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் சத்தம் இல்லாமல் காமிங்க இந்த மரத்தை. அப்படி ஒரு அமைதி நிலவுது, அதை காமிங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, நல்லா இருக்கு. நடக்காதீங்க, பேசாதீங்க.
இல்லை சரியான அமைதியில் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே படி தூங்கிலாம் போல இருக்குது. சூப்பருங்க. அடுத்த முந்திரி மரத்தையும் காமிக்கிறேன். இந்த ஒட்டு ரகம் சொன்னேன்ல, ஒரு 15 வருஷம் தான் அது தாங்கும். அந்த மரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு சைஸுக்கெலாம் அதெல்லாம் வளரவே வளராது, வாய்ப்பே கிடையாது. இந்த மரம் பாருங்கள், தாய் மரம் இது இப்படி இருக்குது. எத்தனை கலையில் எத்தனை வேர் ஒன்று எத்தனை பெரிய மரமாக வளர்ந்துருக்குது. மரமெல்லாம் அழிக்கவே கூடாது. இதோட வேரெல்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ மண்ணை பிடிச்சி வச்சுருக்குன்னு தெரியுமா. இந்த மரம்லாம் காய்க்குதோ இல்லையோ அப்படியே வச்சுக்கணும். இதுதான் தாய் மரம். அந்த ஒட்டு ரக மரம்லாம் எவ்வளோ பெருசில் வளர வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் 100 வருஷம் சால்தான். அவ்வளோ இதாங்க இந்த VR3. இது வந்து நாட்டு ரகம் கிடையாது முந்திரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் வரையும் காய்க்கும். அதுக்கப்புறம் இது காய்க்காது, தூக்கி போட வேண்டியது தான். வெட்டி எறிஞ்சிட்டு மறுபடியும் போட வேண்டியது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பெருசாக இருக்கும், ஆனால் வந்து சுவையெல்லாம் வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இவ்வளோதான் இது.